Hello my dear viewers, welcome back to another video. My dear viewers, உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு நம்ம இந்தியா தான். அது மட்டும் இல்லாமல் we are the largest milk producer in the world and சணல் மற்றும் பருப்பு உற்பத்தியிலே இந்தியா தான் உலகத்திலே ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது my dear viewers. அண்டு அரிசி, கோதுமை, கரும்பு, பருத்தி, வேர்க்கடலை, காய், பழங்கள் இந்த மாதிரியான உற்பத்திலையும் உலகத்தில் இந்தியா 2வது இடத்துல இருக்குது. அண்ட் அல்டிமேட்லி my dear viewers, we are the 5th richest country in the world. இதையெல்லாம் ஏன்டா இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் சொல்கிறதுக்கான ஒரு ரீசன் இருக்குது வியூவர்ஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அளவுக்கு ரிச்சான ஒரு கண்ட்ரியில், இந்த அளவுக்கு மோஸ்ட் பாப்புலேட்டடான ஒரு கண்ட்ரியில் லிட்ரஸி ரேட் 77.7%. மை டியர் வியூவர்ஸ், 1.44 பில்லியன் பீப்புள்ஸ் வாழ்கிற இந்த கண்ட்ரியில் 287 மில்லியன் பீப்புள்ஸ் இல்லிட்ரேட் பீப்புள்ஸ் மை டியர் வியூவர்ஸ். அதாவது 28.7 கோடி பீப்புள்ஸ், ஆல்மோஸ்ட் 29 கோடி பேர் படிப்பறிவு இல்லாதவங்க. 144 கோடி பேர் வாழ்கிற இந்த நாட்டில் 29 கோடி பேர் மட்டும்தான் படிக்கல அப்படின்றது ஒரு பெட்டரான டீல் தானே, இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அது நல்ல விஷயம் இல்லை மை டியர் வியூவர்ஸ், கண்டிப்பாக அது நல்ல விஷயம் இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சின்ன சின்ன கண்ட்ரிஸான ஃபின்லாண்ட், கிரீன்லாண்ட், உக்ரைன், நார்வே அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் 100% லிட்ரஸி ரேட் வச்சுருக்காங்க. ஏன் நார்த் கொரியா 100% லிட்ரஸி ரேட் வச்சிருக்கு மை டியர் வியூவர்ஸ். அவங்கெல்லாம் சின்ன சின்ன கண்ட்ரிஸ், அவங்களோட பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும், அதனால் அவங்களால 100% லிட்ரஸி ரேட் கொடுக்க முடியும். பட் இந்தியான்றது ஒரு லார்ஜான கண்ட்ரி, அவங்களோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரையும் படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு முட்டை கொடுக்கலாம். ஆனால் அதுக்கும் ஒன்று வச்சுருக்க மை டியர் வியூவர்ஸ், நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரன் சைனா ஆல்மோஸ்ட் நம்ம அளவுக்கு அவனும் பாப்புலேஷன் வச்சுருக்கான். நம்ம 1.44 பில்லியன், அவன் 1.43 பில்லியன். ஆனால் அவனோட லிட்ரஸி ரேட் என்னன்னு தெரியுமா? 2023 சைனாவோட லிட்ரஸி ரேட் 97.15%. ஸோ அவனால் அந்த அளவுக்கு லிட்ரஸி ரேட் கொடுக்க முடியுது, அவனால் அவனோட பீப்புள்ஸ்க்கு எஜுகேஷனை அந்தளவுக்கு ப்ரொவைட் பண்ண முடியுது அப்படின்னா, ஒய் நாட் இந்தியாவால் முடியல அப்படின்னா, இந்தியாவில் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையான்னா அதுவும் ஒரு ரீசன் தான். இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டால் அத்தனை மக்களுக்கும் எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ண முடியலையா அப்படின்னா, அதுவும் ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். பட் முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் தேர் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டடீஸ் பிகாஸ் நம்ம இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் அவுடேட்டட். மை டியர் வியூவர்ஸ், நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்தியன்ஸ் ஆனால் நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்டைலை மாற்றுறோம், ட்ரெஸ்ஸை மாற்றுறோம், ஃபோனை மாற்றுறோம், ஏன் காசு இருக்கிறவன் கார் பைக்கை கூட மாற்றுறான். ஆனால் பல ஆண்டு காலங்களாக நம்ம அப்பா தாத்தா காலத்தில் என்ன எஜுகேஷன் சிஸ்டமை யூஸ் பண்ணி படித்தாங்களோ அதையே தான் இப்போது நம்ம சின்ன சின்ன மாடுலேஷன்ஸோடு யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்சி ஸ்டூடெண்ட்ஸ்னால அந்த எஜுகேஷன் சிஸ்டமை புரிஞ்சிக்க முடியல இந்த சென்ஸ் அவங்களுக்கு அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் போதுமான அளவாக இல்லை. பிகாஸ் டெக்னாலஜியை கையிலே வச்சுட்டு சுற்றுற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த புக்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் போதுமானதாக இல்லை. தே நீட் இன்ஃபர்மேஷன் பியாண்ட் த புக். ஸோ அதுக்கான எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியாவில் இருக்கான்னா அது ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும். அவங்க ஃபோன்லேயே வேறு ஏதாவது நம்ம படிச்சுப்போம், ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுப்போம் அப்படின்ற மாதிரியான முடிவுக்கு போகிறதுனால அல்டிமேட்டாக இந்தியாவோட லிட்ரஸி ரேட் குறைய தான் செய்யும். ஸோ மை டியர் வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒய் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் தேர் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டடீஸ் அண்ட் ஒய் அவர் இந்தியன் நேஷன்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம் சக்ஸ். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மை டியர் வியூவர்ஸ், முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் அவுடேட்டட். நம்ம அப்பா தாத்தா காலத்தில் என்ன எஜுகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணாங்களோ அதையே தான் இப்போவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது இந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு செட் ஆகாது. பிகாஸ் அப்போ இருந்த சிச்சுவேஷன் வேறு, அப்போ இருந்த டெக்னாலஜிக்கு, அப்போ இருந்த எஜுகேஷன் சிஸ்டம் கரெக்டாக இருந்துச்சு. பட் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு உலகத்தையே நம்ம கைக்குள்ளே வச்சுருக்கோம், மொபைல் அப்படின்ற உருவத்தில். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த எஜுகேஷன் சிஸ்டமானது இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு செட் ஆகுதில்ல. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா டாப் 10 லிஸ்ட் வரும். அந்த டாப் 10 லிஸ்ட்டில் கூட நம்ம இந்தியாவோட பேர் இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் டாப் 30 லிஸ்ட்லேயும் நம்ம இந்தியாவோட பேர் இருக்காது. நம்ம இந்தியாவோட பொசிஷன் 33வது பொசிஷனில் இருக்குது. அப்படின்னா நம்ம இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மை டியர் வியூவர்ஸ், இட்ஸ் ஆல் அபவுட் மார்க்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு படிக்கிறான், அவன் எந்த மாதிரி டேலண்ட்டாக இருக்கான் அப்படின்றதெல்லாம் இங்கே மேட்ரே கிடையாது. அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ மார்க் எடுக்கிறான் அப்படின்றத வச்சு தான் அவனோட டேலண்ட் என்ன அப்படின்றதே முடிவு பண்ணுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் நல்ல மார்க் எடுத்துட்டானா அவன் நல்ல ப்ரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகிட்டானா அவன் எதுக்கும் ஒன்றுத்துக்கும் ஆகாத ஸ்டூடெண்ட். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தில் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை நம்ம படிக்க வச்சுட்ருக்கோம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே அவனுக்குன்னு ஒரு தனியான திறமை இருக்கும். ஸோ அவனுக்கு படிப்பு மட்டுமே வராது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய வரும். ஸோ அதிலலாம் அவன் டேலண்டடாக இருக்கலாம். பட் ஒருத்தன் படிப்பு மட்டுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து டீக்ரேட் பண்ணால் அவனுக்கு வேறு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் வராது, அவன் படிக்கணும்னே விரும்ப மாட்டான், டக்குன்னு வேலைக்கு எதனா போயிடணும்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிடும். ஸோ மார்க்கை வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டை ஜட்ஜ் பண்ணுறத ஃபஸ்ட்டு நிப்பாட். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மை டியர் வியூவர்ஸ், ரோட் லேர்னிங் இஸ் பீயிங் ப்ரமோட்டட். அப்படின்னா ஒரு பாடத்தை கொடுத்துட்டு அதை வந்து மனப்பாடம் பண்ணி படிக்க வைக்கிறது. ஸோ நீ அதில் இருக்கிற என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அதில் என்ன இருக்கோ அதை மனப்பாடம் பண்ணி அப்படியே எக்ஸாமில் போய் கக்குனா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். 10th +2 படிக்கிற வரைக்கும் போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த போர்டு எக்ஸாமில் எத்தனை பேர் புரிஞ்சு படிக்கிறாங்க அப்படின்னா அப்போனா யாருமே புரிஞ்சு படிக்க மாட்டாங்க அந்த ஏஜில். பிகாஸ் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை மனப்பாடம் பண்ணி நாளைக்கே எக்ஸாம் எழுதணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு சம்டைம்ஸ் கொடுக்கணும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அண்ட் டைம் இல்லை அப்படின்றதுனால ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் அதில் என்ன இருக்குன்னு கூட பார்க்காம மொத்தமாக மனப்பாடம் பண்ணிட்டு வந்துவாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிசிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி எப்படி உருவாகுதுன்னு தெரியாது, ஒரு கெமிஸ்ட்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு தெரியாது, ஒரு இங்கிலீஷ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு லிட்ரேச்சர்னா என்னன்னு தெரியாது. மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணியே படிச்சுட்டு வர ஒரு ஸ்டூடெண்ட்டால் ரியல் வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண அவனால் முடியாது. இந்த மெத்தடை வந்து இந்த ரோட் லேர்னிங் மெத்தடை வந்து மாற்றினா மட்டுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேலண்டடான ஸ்டூடெண்ட்ஸாக ஸ்கூலை முடிச்சுட்டு வெளியே வர முடியும், இல்லை காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வர முடியும். அண்ட் மை டியர்ஸ், நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இடமே கொடுக்கறதில்ல. அதாவது ஒருத்தனை படி எப்பவுமே படிச்சுட்டே இரு அப்படின்னு மட்டுமே சொல்லியே படிக்க வைக்கக்கூடிய ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அதாவது 10th +2 படிக்கும் போதெல்லாம் நமக்கு டைம் டேபிள் வந்து மாற்றுவாங்க. அதில் வந்து பிடி பீரியடுன்ற ஒரு பீரியடே இருக்காது. அதெல்லாம் நமக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்க் இஸ் த ஒன்லி ஃபோக்கஸ். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் உங்களை கலந்துக்கவே விட மாட்டாங்க. ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எதுலையுமே உங்களை கலந்துக்க விட மாட்டாங்க. ஒன்லி யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் போர்டு எக்ஸாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருந்தால் அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னே அவனுக்கு தெரியாது. அண்ட் மை டியர்ஸ், 5வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 5வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நோ பிளேஸ் ஃபார் கிரியேட்டிவிட்டி. மை டியர் வியூவர்ஸ், நம்ம எந்த மாதிரியான ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கோம் அப்படின்னா, நமக்கு ஒரு 10 கொஷின் கொடுத்துருவாங்க, நீ அந்த 10 கொஷினை மட்டும் படிச்சுனா அதை மட்டும் எழுதுனா போதும் அப்படின்ற மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டத்தில் தான் நம்ம இருக்கோம். பட் இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கொஷின் ஒரே மாடலில் கொடுத்துருவாங்க. ஸோ அதை நம்ம வந்து படிச்சுக்கணும். பட் எக்ஸாமில் கேட்கும் போது சேம் மாடலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு கொஷின் கொடுத்தா தான் நம்மளால் அதுக்கு க்ரியேட்டிவாக ஆன்சர் எழுத முடியும், அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர் எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மேக்ஸில் ஒரு 10 சம்மை நம்ம படிக்கிறோம், 10 சம்மை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, எக்ஸாமில் வரும்போது அந்த 10 சம் இல்லாமல் அதே மாதிரியான வேறு ஒரு சம்மை கேட்டால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் கொஞ்சமாவது கால்குலேட் பண்ணி பார்ப்பான். ஓ, இந்த மெத்தட் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அவனுக்கு தெரியும். பட் அந்த 10 சம்மை மட்டுமே அவன் ரிப்பீட்டடாக ஒர்க் அவுட் பண்ணானா அது அவனுக்கு மெமரைஸ் ஆகிடும். மெமரைஸ் ஆகிடுச்சுன்னா எக்ஸாமில் போய் அப்படியே பண்ணுவானே தவிர இதுலேருந்து ஏதாவது ஒன்று வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே மனப்பாடம் பண்ணுவானே தவிர அது எப்படி டெரிவ் ஆச்சு அப்படின்றதே அவன் படிக்க மாட்டான். ஸோ இதை வந்து கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். மை டியர் வியூவர்ஸ், 6வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஸ்டடீஸ். மை டியர் வியூவர்ஸ், ஒரு விஷயத்தை நம்ம ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறதுக்கும் தியரியாக படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் தெர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். நம்ம ஒரு விஷயத்தை தியரியாக படித்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது மறக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் நம்ம ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அது நம்ம லைஃப் லாங்குக்கும் மறக்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் தான் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவை. உட்காந்து என்ன தான் மணிக்கணக்காக புக்கில் மக்கப் பண்ணாலையும் அதை நம்ம ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி பார்த்தோன்னா அது ஒரு டைம் பண்ணுறதுக்கும் நம்ம 10 டைம் படிக்கிறதுக்கும் ஈக்குவலான ஒரு விஷயம். மை டியர் வியூவர்ஸ், 7வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர்ஸ் ஆர் நாட் அக்செப்டட் ஹியர். மை டியர் வியூவர்ஸ், இங்கே தான் ஒரு பெரிய தப்பு பண்ணுறாங்க. ஒருத்தன் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டானா அவன் வந்து எதுக்குமே உதவாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டீக்ரேட் பண்ணுறது. இல்லை ஒருத்தன் ஒரு கேமில் தோத்துட்டான் அப்படின்னா உனக்கு இந்த கேமே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவனை டீக்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட்டே இல்லாத ஒரு எஜுகேஷனல் சிஸ்டத்தில் தான் நம்ம இருக்கோம். அவன் நல்லா பண்ண மாட்டான், பட் எவனா ஒருத்தன் நல்லா பண்ணானா அவனை மட்டும் பிடிச்சி போட்டுக்கிறது. பட் எல்லாருக்கும் எப்பவுமே பொசிஷன் வந்து ஒரே மாதிரி இருக்காது, எல்லாராலையும் எப்பவுமே ஜெயிச்சுட்டே இருக்க முடியாது, எல்லாரும் எப்பவுமே தோத்துட்டேவும் இருக்க மாட்டாங்க. ஸோ என்கரேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த என்கரேஜ் தான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் கொடுக்குறதில்ல. பிகாஸ் ஒருத்தன் போனால் இன்னொருத்தன், தோற்றவன் போயிட்டானா ஜெயிச்சவனை மட்டும் கூப்பிடு அப்படின்ற மாதிரியான ஒரு சிஸ்டத்தில் தான் நம்ம இருக்கோம். பட் என்கரேஜ் பண்ணோன்னா, ஒருத்தன் தோத்துட்டானா அவனை என்கரேஜ் பண்ணோன்னா அவன் அதை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. மை டியர், ஃபெயிலியர் இஸ் நாட் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ், ஃபெயிலியர் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் சக்ஸஸ். ஃபெயிலியரை வந்து என்கரேஜ் பண்ணோன்னா அவன் அதை விட பெருசாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமும் இதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா
ஸ்டூடெண்ட்ஸ் நெவர் லாஸ்ட் their இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டடீஸ். மை டியர் வியூவர்ஸ், 144 கோடி மக்கள் இருக்கிற இந்த நாட்டில் டாக்டர்ஸோட பற்றாக்குறை வந்து ரொம்ப காலமாகவே அதிகமாக இருக்குது. ஆனால் கியூபான்ற ஒரு கண்ட்ரி, சின்ன கண்ட்ரி மை டியர் வியூவர்ஸ், கோவிட் டைமில் உலகத்தில் இருக்கிற மற்ற கண்ட்ரிஸ்க்கு தன்னோட நாட்டிலேருந்து டாக்டர்ஸ் அவங்க அனுப்பி வச்சாங்க. அப்படின்னா லிட்ரஸின்றது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம்ன்றது எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயன்றதை கண்டிப்பாக நம்ம நாடு தெரிஞ்சுக்கணும். நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றினா தான் நம்ம நாட்டில் இருந்தும் பல லட்சக்கணக்கான டாக்டர்ஸ் உருவாங்க, பல லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் உருவாங்க. ஸோ மை டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புதுசாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதை பற்றின நம்ம இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் பற்றின ஏதாவது ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். மறுபடியும் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பாய்.